ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழன் கிட்ட போன விஷயம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிலா வந்து விசாரிக்கிறாங்க. அது வந்துங்க எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கேட்ட எல்லா இடத்துலையுமே அந்த குடும்பத்தை பற்றி எல்லாருமே தப்பாதாங்க சொல்லிட்டு இருக்காங்க. எதுவுமே சரியாகவே கிடையாது. எதுக்கு எடுத்தாலையும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சண்டைக்கு தான் போய் நிற்கிறாங்களாம். அதுவும் அந்த பொண்ணு ஜெயந்தி இருக்காங்கல்ல, அவங்க சண்டைக்கு மட்டும்தான் வாயவே திறக்கிறாங்களாம். அவங்க பேசுறது தெரு மொனை வரைக்கும் கேட்குமா. அந்த அளவுக்கு அவங்க சண்டை போடுவாங்களாம். அது மட்டும் இல்லை, அந்த வீட்டு கதவு எப்பவுமே சாத்தியே தான் இருக்குமா. நல்லது கெட்டது கூட அவங்க எங்கேயும் போக மாட்டாங்களாம். அவங்க வீட்டுக்கும் யாரையும் கூப்பிட மாட்டாங்களாம். அப்படியே கூப்பிட்டாலையும் அவங்கள நிம்மதியாக அனுப்ப மாட்டாங்களாம். ஏதாவது சண்டை போட்டு தான் வெளியவே துரத்தி விடுவாங்களாம். யாருமே அந்த வீட்டை பற்றி நல்ல விதமாகவே சொல்லலைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க. ஏன்னா நம்மளை பற்றியே யாராவது விசாரித்தாலையோ நம்மளையும் அப்படி தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. வீடு பொண்ணுங்க தங்காத வீடு, அந்த வீட்டில் இருக்கிற பசங்களாம் ரவுடி பசங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு கொலைகாரன்னு எல்லாருமே அப்படி தானங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த வீட்டை பற்றி அங்கே இருக்கிறவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த வீட்டுக்கு ஆகாதவங்கள கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேருனா பரவாயில்லைங்க, அங்கே இருக்கிற மொத்த பேரும் அப்படி தானே சொல்கிறீங்க. அப்போ எப்படிங்க அது சரியான குடும்பமாக இருக்கும்? ஏதோ அண்ணன் அவசரப்படுறதுனால தான் நம்மளும் ஒரு பின்னாடி ஓட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிச்சயமே நடக்க போகுது. இப்போ போய் நம்ம என்ன சொல்லிங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது? பேசாமல் நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமா அப்படின்ற அளவுக்கு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் வேற ரொம்ப ஆர்வமாக இருக்குங்களே, அவசியமாக வேற இருக்குது. என்ன காரணம்னு தான் தெரியல. நடக்கிற வரையும் நடக்கட்டும், கல்யாணம் தானே, கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்கும்ல. அப்போ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க முழுசாக நம்மளுக்கு தெரிய வரும்ல, அதை காரணமாக காட்டி நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். ஏன்னா தானேன்னு அண்ணனை போய் மாட்ட வைக்க முடியாது. அண்ணன் ரொம்பவே பாவம், இந்த குடும்பத்துக்காக அண்ணன் ரொம்பவே கஷ்டப்பட்டுடுச்சு. இதுக்கு மேலே அண்ணன் கஷ்டப்படுறத நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதை நல்ல குடும்பமாக இருந்தால் நம்ம எப்பாடுபட்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை, தப்பாக படுதுன்னா நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர நேர்ந்துட்டு ஹரிசெல்லாம் கூட வரானாடா, அதனால் பெரியப்பா, அதுக்கு அடுத்ததாக அத்தை, கார்த்திகா இவங்க எல்லாருமே வரப்போகிறாங்க. அதனால் கொஞ்சம் பெரிய வண்டியை ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழனை நம்பினால் கைவிடப்படாது, அதனால் பெரிய வண்டியவே பார்த்துடலாம். நீ போய் ரெடியாகுன, நான் ரெடியாகிறது இருக்கட்டும், நீ அப்படியே தாண்டா இருக்கேன், இதே ஷர்ட்லேயே வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, நானும் போய் ஷர்ட்டை மாற்றிட்டு வந்துடுறேன், நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானதி வந்து நிற்கிறாங்க. வானதியை பார்த்த உடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. நீ எதுக்கடி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்கவும், உன் அண்ணன் நிச்சயத்துக்கு நான் வராமலையா? அண்ணன் நான் வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து கேட்கவும், நீ வராமலையாம்மா, கண்டிப்பாக நீ தான் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பாத்தியா, உங்கள் அண்ணனே பர்மிஷன் கொடுத்துட்டாரு, நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட நம்ம நிலா வானதி வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள வரட்டுமே, அவங்க கேட்டால் நம்ம என்னங்க சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு வந்து சொல்லிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, முதல்ல வீட்டுக்கு கிளம்புடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னாலலாம் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சண்டையை இப்போதைக்கு நிப்பாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் சண்டை போடுவாங்க. அடுத்த நிமிஷமே ஒன்றா சேர்ந்துப்பாங்க. இவங்க சண்டையெல்லாம் நம்ம பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வானதி இருந்துட்டு, எங்கள் வீட்டில் உன் அண்ணனுக்கு நிச்சயம், நாங்கள் தான் போக போகிறேன், உங்களால் ஆனதை பார்த்துக்கோன்னு சண்டை போட்டு தான் நானே வந்திருக்கேன். இப்போ போன்னு சொன்னால் அவங்க என்னடா நினைப்பாங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லவும், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறதே ஒரு வேலை
வேலையை வச்சிட்ருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படிதான், குடும்பம்னா சண்டை இருக்க தான் செய்யும். அதனால் சண்டை போடாமல் இருந்தாலையும் அது குடும்பமாக இருக்காது இல்லை. அதனால தான் இப்படியெல்லாம் சண்டை போடுறது. நீ எல்லாம் பெருசாக எடுத்துக்காத. சரி விடு, என் ட்ரெஸ் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான், நான் புடவை கட்டினா ரொம்ப சூப்பராக இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயோ நான் புடவை கட்டிட்டு வந்திருக்கணுமே, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்கிறாங்க. உனக்கம்மா நிச்சயம் பண்ணுறாங்க, அண்ணனுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லவும், உன் அண்ணனுக்கு பண்ணால் என்ன, நமக்கு பண்ணால் என்ன, அடுத்து நமக்கு தானே பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் புடவையில் சூப்பராக இருப்பேன் தெரியுமா, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா காலேஜ் கல்ச்சர்னு சொல்லிட்டு போகல, அப்போவே நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. பேசாமல் நான் புடவையை மாற்றிட்டு வரட்டுமா, அதை கட்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. டேய், நான் புடவைல ஈஸியாக கட்டுவேன்டா, சீக்கிரமாக வந்துடுறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு, ஏண்டா முன்னதான் 2 பேரும் அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டீங்க, இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி ஒன்றா சேர்ந்துட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல வாங்க போகலாம். டேய், இவ கூட இப்படியே நின்று பேசிகிட்டு இருக்க போறியா, இல்லை கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் வானத்தை இருந்துட்டு, டே பாண்டி, இதுக்கு மேட்சாக ஷர்ட் போட்டுட்டு வாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஏண்டா அதுக்கு மேட்சை விட போட போகிறேன், அவள் தான் லூசுத்தனமாக ஏதாச்சும் சொல்கிறானா, நம்மளும் அதே மாதிரி செய்ய முடியுமா, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் போட்டுட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் இருந்துட்டு, போய் பெரியப்பாவையும் கார்த்திகா அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சோழன் கிட்டே சொல்லவும், நான் தான் போகணுமா, டே பல்லவா நீ போடா, நான் எங்கே போகிறது, நாளாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. நான் தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனே கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பயங்கர மாதம் வந்துட்டுருக்காரு. பட்டு வேட்டி ஷர்ட்டு, அதுக்கு அடுத்ததாக அதுக்கு வேறு மேட்சாக துண்டுன்னு சொல்லிட்டு நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூஜையும் நல்லபடியாக முடியுது. நடேசனை வந்து கூப்பிட்றாங்க. நாளாக வரணுமா, போய் கும்பிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, பேசாமல் வாங்க, டென்ஷன் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நடேசன் உள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறமா பூஜையும் பண்ணி முடிக்கிறாங்க. சரி எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா, இதான் பொண்ணு வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா இது, கதவெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க, இன்றைக்கி நிச்சயம் நடக்குதில்ல, அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம சேரனோட பெரியப்பா இருந்துட்டு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்மளுடைய கெத்தை காட்ட வேண்டாமா, இவங்க என்னடனா கதவாக பூட்டி வச்சுருக்காங்க, ஒருவேளை இது பொண்ணு வீடு இல்லையா, வேறு ஏதாவது வீடு மாறி வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியிலே உட்காந்துட்ருக்காரு. எல்லாம் இவளால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. கார்த்திகா இருந்துட்டு, எனக்கும் புரியுது இப்போ மாமா, ஆனால் இங்கே என்ன பிரச்சனையோ தெரியல, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே போகிறாங்க. அதுக்கடுத்ததாக சோழன் இருந்துட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி போய் காலிங் பில் அடிக்கிறாங்க. பொண்ணோட அப்பா வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான், இங்கே நிச்சயம் நடக்குதான்னு போகுது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வெளியில் நின்றுட்டுருக்கோம், நீங்கள் நடனா கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், புரோக்கர் உங்ககிட்ட சொல்லலையே எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புரோக்கர் சொல்லலையானா என்ன விஷயம், நாங்கள் தான் நிச்சயம் வேண்டான்னு சொல்லி அனுப்பணுமே, நீங்கள் தானே வீட்டுக்கு வந்தீங்க, நிச்சயத்துக்கும் நாள் குடிச்சிட்டு போனீங்க, இப்போ என்னடானா நிச்சயம் வேண்டான்னு சொல்கிறீங்க, என்ன விஷயம், என் பையனுக்கு என்ன குறைச்சல், இவருக்கு எந்த குறைச்சலும் இல்லை, ஆனால் ஜெயந்தியோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு மறுபடியும் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து சமாதானமாக பேசினாங்க. ஜெயந்தியும் அவரோட திரும்ப வாழவும் சம்மதம் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. இந்த பொண்ணுக்கு அப்படின்னா 2ஆம் தரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்தூரி, கார்த்திகா எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.